அன்பர்களே, இன்று திருவாதிரை. அனைவருக்கும் திருவாதிரை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊட்டத்தூர் ஸ்ரீ பஞ்சநதன நடராஜர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாடலூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊட்டத்தூரில் இந்த கோவில் உள்ளது. திருச்சியிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோவிலில் உள்ள மூலவர் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ சுத்தரத்னேஸ்வரர் ஆவார். இந்த கோவிலில் ஸ்ரீ சிவகாம சுந்தரியோடு ஸ்ரீ பஞ்சநதன நடராஜர் சன்னதி விசேஷமாகும். இந்த நடராஜர் சிறுநீர நோய்களை, அதாவது கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்களை போக்குபவர் எனப்படுகிறார். இந்த கோவில் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்ட காலத்தில் கட்டப்பெற்றது. பிரம்மா இங்கு வழிபட்டு தனது சாபம் நீங்க பெற்றார். இங்குள்ள பிரம்ம தீர்த்தம் உடல் பிணிகளை போக்கிடும். குறிப்பாக சிறுநீரக நோய்களை போக்கும் தீர்த்தமாக உள்ளது. சிறுநீர நோய்கள் உடையோர் இங்கு வந்து நீராடி வழிபட்டு நடராஜருக்கு வெட்டி வேரை 48 துண்டுகளாக்கி மாலையாக அணிவித்து பிரம்ம தீர்த்தத்தை நடராஜர் முன்வைத்து அர்ச்சனை செய்து வெட்டி வேரை அபிஷேக நீரோடு கலந்து தொடர்ந்து 48 நாட்கள் குடித்து வந்தால் நோய் பாதிப்பிலிருந்து மீள்வர் என்பது இங்கு ஐதீகம். மூலவர் மகாமண்டபத்தின் எதிரில் இயற்கையாக தோண்டப்பட்ட பிரம்ம தீர்த்தம் எப்போதும் நீர் வற்றாமல் இருப்பது தனி சிறப்பாகும். இந்த தீர்த்தமே நாள்தோறும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுகிறது. ராஜராஜ சோழன் ஊட்டத்தூரின் மேற்கு பகுதியில் சோழேஸ்வரர் மேட்டுக்கோவில் ஒன்றை எழுப்பினார். வில்வமனமாக இருந்த இந்த பகுதிக்கு வருகை தந்தபோது வழியில் குதிரைகளுக்கு புல் செதுக்கும் பணி நடந்தது. ஓரிடத்தில் மண்வெட்டியால் தரையை செதுக்கிய போது குருதி பொங்கியது. அதனை அகழ்ந்து பார்த்தபோது பழைய சிவலிங்கம் காணப்பெற்றது. மன்னர் அங்கேயே கோவிலை கட்டினார். நன்னீர் ஊற்று உள்ள ஊர் என்பதனால் ஊற்றத்தூர் என பெற்று இன்று மருவி ஊட்டத்தூர் எனப்படுகிறது. இங்குள்ள மூலவர் சுத்தரத்னேஸ்வரருக்கு தீபாராதனை நடைபெறும் பொழுது கற்பூர ஜோதி லிங்கத்தில் பிரதிபலிக்கும். இதனால் இவர் தூய மாமணி, மாசிலாமணி எனப்படுகிறார். இங்குள்ள நடராஜர் பஞ்சநதன பாறையில் உருவாக்க பெற்றவர். காலையில் உதிக்கும் சூரியனின் செங்கதிர்களை ஈர்க்கக்கூடியவர். எனவே இவரை எண்ணி நினைத்து வணங்குகிறோமோ அந்த காரியம் அப்படியே நிறைவேறிடும். இது தேவார வைப்புத்தலம். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் 12, 13, 14 ஆகிய 3 நாட்களிலும் சூரிய ஒளி மூலவர் மீது விழுவது சிறப்பு. வைகாசி விசாக நாளிலும் சூரிய ஒளி 3 நிமிடம் இங்கே விழும். விநாயகர், சூரியன், தட்சிணாமூர்த்தி, 5 நந்திகள், தேவியரோடு சுப்பிரமணியர், 63, கோடி விநாயகர், இரட்டை லிங்கம், அதிகார நந்தி, கஜலட்சுமி, மகாலட்சுமி, சரஸ்வதி, துர்க்கை, திருமால், சண்டிகேஸ்வரர், வீரபத்ரர், பைரவர், நவகிரகங்கள் போன்ற சன்னதிகளும் இங்கே உள்ளன. இங்குள்ள தட்சிணாமூர்த்தி முன் மாசி மாதம் வளர்பிறை பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி ஜபம் செய்தால் பல தோஷங்கள் நிவர்த்தியாகும். இந்த தலத்திற்கு பஞ்சமங்கல தலம் என்று பெயர். வைகாசியில் பெருந்திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். விசாக நாளில் தீர்த்தவாரி மற்றும் தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை பஞ்சமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, திருவாதிரை, சிவராத்திரி போன்றவை விழா நாட்களாகும். பிறை ஊரும் சடைமுடி எம்பெருமான், ஆரூர், பெரும்பற்ற புலியூரும், பேராவூரும், நரையூரும், நல்லூரும், நல்லாற்றூரும், நாளூரும், சோற்றூரும், நாரையூரும், உறையூரும், ஒத்தூரும், ஊற்றத்தூரும், அளப்பூர், ஓமாம்புலியூர், ஒற்றியூரும், துறையூரும், துவையூரும், தோழூர் தானும், துடையூரும் தொழ இடர்கள் தொடராவன்றே என்பது தேவாரம். ஊற்றத்தூர் இறைவனை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.